இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக உபாகமம் 28:8 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தர் உன் களஞ்சியத்திலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆம், என் தேவனாகிய கர்த்தர் உன்னை எந்த தேசத்தில் நிலைநாட்டியிருக்கிறாரோ, எந்த வேலையில் நிலைநாட்டியிருக்கிறாரோ, அந்த வேலையை கொண்டுதான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய திறமையினாலும் ஞானத்தினாலும் வலுவினாலும் அல்ல, தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நீ செய்கிறதான உன்னுடைய செயல்பாடுகளை வாய்க்க பண்ணி உன் விரலுக்கு வேண்டிய திறமைகளை கொடுத்து, உன் சிந்தைக்கு வேண்டிய கூர்மையை கொடுத்து, நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கின்றார். மாத்திரமல்ல, உன் களஞ்சியத்துக்கு வேண்டிய சகலவித நன்மைகளையும் என் தேவன் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆனபடியால் சோர்ந்து போகாதே. நீ எதை கை வைக்கின்றாயோ அது ஒருவேளை தோல்வியை போல் ஆரம்பத்தில் காணப்படலாம். உன்னோடு தேவன் இருக்கிறார் என்கிறதான நல் விசுவாசத்தோடு உன் காரியங்களை நடத்தி முடிக்கின்றவனாயிரு. என் தேவன் தாமே தம்முடைய வானத்தின் களஞ்சியத்தினாலே உன்னை ஆசீர்வதித்து நீ கையிட்டு செய்கிற எல்லா வேளைகளிலும் வாய்க்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, சர்வ உலகத்துக்கும் ஆண்டவரும் தேவனுமாய் இருக்கிற கர்த்தாவே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவர்களுடைய வேலைகளை வாய்க்க பண்ணி கனப்படுத்தவும் நீர் வல்லவராய் இருக்கின்றபடியால் நன்றி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே இன்று தினத்துல உம்முடைய பிள்ளைகள் உம்மை முன் வைத்த ஜெபத்தோடும் பக்தியோடும் எவைகளெல்லாம் அவர்கள் செய்கின்றார்களோ அதிலே அவர்களுக்கு நல்ல சக்சஸையும் ஜெயத்தையும் நல்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.